குறுக்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புனித ரமலான் மாதத்தின் இரவு நேர சிறப்பு தொழுகையை தொழுவதற்காக ஷார்ஜா கிராண்ட் மாஸ்கிற்கு வந்திருக்கிறோம். யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகத்தின் 7 எமிரேட்ஸில் ஷார்ஜா ஒரு தனித்துவமான மாகாணமாக இருக்குது. எந்த அடிப்படையில் அப்படின்னா, இஸ்லாமிய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், கலை, கட்டிடம், கட்டுப்பாடுடன் கூடிய வளர்ச்சியை தான் முன்னிறுத்துகிறாங்க. அதனால தான் ஷார்ஜாவில் வந்து எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய அருங்காட்சியகங்கள், கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும். இங்கே வசிப்பவர்கள் நிச்சயமாக அதை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த ரமதானினுடைய இரவு நேர சிறப்பு தொழுகையில் ஒரு சில காட்சிகளை மட்டும் இங்கே நம்ம பார்ப்போம். الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى. இந்த பள்ளிவாசலுடைய கட்டிடப்பணி ஷார்ஜாவின் ஆட்சியாளர்களால் 2014 துவக்கப்பட்டு 2019 திறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் தொழுகை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள் பள்ளியில் மட்டும் ஆண்கள் பகுதியில் 5,000 பேரும், பெண்கள் பகுதியில் 600 பேர் வரையும் தொழுகை செய்ய வசதியுள்ளதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பள்ளிவாசலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கழிவறைகள் மற்றும் ஒளி செய்யக்கூடிய இடங்கள்.
அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு பிரம்மாண்ட மாளிகை போல் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்மளுடைய காயல்பட்ட நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சுக்கிட்டோம். கவர் பண்ணணும் போட்டி அவமானமா கருதுவான் என்னோட போட்டி போட்டா. யாரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறான்ப்பா. நம்மளோட கம்பேர் பண்ணலாமா? இப்படி வெவ்வேறு இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஊரை சேர்ந்த நண்பர்கள் இந்த பள்ளிவாசல் இரவு நேர சிறப்பு தொழுகையின் மூலமாக சந்திச்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.